மார்னிங் எவ்ரிவன். ஸோ நம்ம வந்து பிஇஓ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து சைட் பை சைட் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தமிழ் கிளாஸஸும் நம்ம எடுப்போம். அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா? நம்ம வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பிகாஸ் வந்து பிஜி எக்ஸாம் எழுதி எத்தனை பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்து சைக்காலஜி அதாவது தமிழ்ல வந்து மார்க் லூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆகாம இருந்திருக்காங்கன்னு. ஸோ வந்து நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் அது எவ்வளோ ஈஸினா 10th புக் மட்டும் படிச்சா போதுன்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கிராமர் வந்து நல்லா இருந்திருக்கணும். அண்ட் வந்து கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் நிறையவே இருக்கு. அண்ட் வந்து ஒரு 25% வந்து கிராமர் இருந்தாலும் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து லெசன்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கண்டிப்பா இதை பாருங்க. உங்களுக்கு வந்து நல்லா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அண்ட் வந்து நான் வந்து குவிசஸுமே கண்டக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாக்குற எதுனா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாக்குறோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இயல் 1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமுத ஊற்று. ஓகேங்களா? அமுத ஊற்று. இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் கூட படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும். பிகாஸ் வந்து நான் வந்து டெஸ்ட் எழுதும் போது இல்ல வந்து அட்டன் பண்ணும்போது யூஜிடிஆர்பி பிஹெச்டிஆர்பி அந்த மாதிரிலாம் வந்து அட்டன் பண்ணும்போது இது வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி லெசன் ஸ்டார்டிங்ல இருக்கிறது எண்டிங்ல இருக்கிறது எக்ஸசைஸ்ல ஸோ அந்த மாதிரி வந்து வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இதையும் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அமுத ஊற்ற மொழி மனிதன். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த கற்றல் நோக்கங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழியின் செழுமை, மனிதம் சார்ந்த கருத்துக்களை பாடல் வழி உணர்ந்து சுவைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ் மொழி அப்படியோட செழுமை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட மனிதர் சார்ந்த கருத்துக்கள் வந்து பாடல் வழியாக நிறைய வந்து இலக்கியங்கள்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆற்றலுடன் உரையாடுதல். நம்ம வந்து ஒரு உச்சரிப்பா இருக்கட்டும், நம்ம ஒரு பேச்சு வழக்கா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு அழகா இருக்குன்றது நம்மளோட தமிழ் மொழி புத்தகங்கள்ல வந்து நிறைய வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இத பாருங்க. இங்க பாருங்க இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? தமிழ் எழுத்துக்களில் ஊர்பெயர்கள் பொறிக்கப்பட்ட பண்டைய காசுகள். ஓகேங்களா? சோ இது எப்படி கேட்பாங்க? வந்து வந்து ஆ தமிழ் எழுத்துக்கள்ல வந்து என்ன என்ன வந்து பொறிக்கப்பட்டிருக்காங்க பண்டைய காசுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன எழுதணும்? ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? இந்த மாரி பிக்சர்ஸ்ல இருக்கிறது, அது கீழ இருக்கிறதையும் நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கும் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ வந்து மொழியில் உள்ள வகைப்படுத்தப்பட்ட சொல் வளங்களை பேச்சிலும், எழுத்திலும் இடம் அறி இடம் அறிந்து கையாளுதல். ஓகேங்களா? சோ மொழி பிளஸ் வந்து சொல் வழக்கு. ஓகேங்களா? மொழிக்கு நம்ம வந்து இப்ப ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொழிக்கு எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவோம். இப்ப நம்ம பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இத வந்து என்ன சொல்றாங்க? மொழி, அப்புறம் வந்து சொல்வளம், பேச்சு. அதுல இருக்க எழுத்துலாம் எப்படின்னா, இடமறிந்து கையாளுதல். ஓகேவா? ஒரு போயட்டுக்கு தானே தெரியும் எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாரதியார் தான் வந்து ஃப்ரீ வேர்ஸ் அதாவது வந்து ஃப்ரீ வேர்ஸ் ஸ்டைல வந்து அவரு கண்டுபிடிச்சாரு. சோ அவரு சொன்னாரு, இந்த மாதிரி நெறைய நயம், பாராட்டுதல் அந்த மாதிரி எழுதுறதுக்கு கவிஞர்களுக்கு வரப்போற கவிஞர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கவே, இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு இல்லையா? சோ அத வந்து எப்படி வந்து கையாளுறாங்க அப்படின்றது தமிழ் மொழியில இருக்கு. ஓகேங்களா? கதை நிகழ்வுகளுக்குள் அ மொழி வீச்சிலும் நயத்தை படுத்தி சுவைத்தல், எண்களோடு இணைந்து விரிவித்து எழுதல். ஓகேவா? நம்ம கதை சொல்லும்போதா இருக்கட்டும், இல்ல வந்து அ படிக்கும்போதா இருக்கட்டும், இல்ல வந்து மொழிய வந்து எப்படி அத யூஸ் பண்றோம் நயத்தோட அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து மொழி வந்து இந்த தமிழ் மொழி வந்து சொல்லுது. இதுல தான் நம்ம இப்ப படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மொழி தனித்தும், தொடர்ந்தும் பொருள் தரும் நுட்பின் அறிந்து பயன்படுதல். மொழி அப்படின்றது வந்து தனியாவும் இது மொழிக்கு வந்து மீனிங் கொடுக்கும். தொடர் சொல்லியும் கொடுக்கும் நம்மளுக்கு. அது வந்து எப்படி வந்து நம்ம நுட்பமா எழுதணும், பயன்படுத்துறன்றது தான் இது. ஓகேங்களா? சோ பாருங்க. அ இந்த யூனிட்ல என்னென்ன இருக்குன்னா, செய்யுள்ல வந்து அன்னை மொழியே காலக்கணிதன். ஓகேங்களா? அண்ட் உரைநடை, ஆ பாவணர் பார்வையில் தமிழ் சொல்வளம். ஓகேங்களா? அண்ட் துணைப்படம்ல பொய்யிலே ஒரு தோணி, இலக்கணம், சொல். ஓகேங்களா? நம்ப வந்து எப்பயுமே ரிவைஸ்டு தமிழ் படிங்க. பிகாஸ் போன தடவ வந்து கலைஞர்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிஜிடிஆர்பில. சோ ரிவைஸ்டு வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர் புக் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்? கவிதை பேழை. ஓகேங்களா? இங்க பாருங்க. இந்த நம்ம புக்லலாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆ இது மாரி சொல்லி செய்யுள் அப்படிதானே குடுத்துருப்பாங்க. பட் இப்ப வர ரிவைஸ்டு சிலபஸ்ல பாருங்க கவிதை பேழை. அதுக்கு ஒரு
புக் மார்க் மாதிரி ஒண்ணொண்ணுத்துக்கும் கவிதை பிழைக்கு இந்த புக் மார்க் இருக்கும். ஒண்ணுத்துக்கும் ஒண்ணு இருக்கும். எவ்வளோ சூப்பரா குடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அன்னை மொழியே நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அன்னை மொழியே. யார் எழுதுனா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அன்னை மொழியை யார் எழுதுனா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்ப வந்து நுழையும் முன் அப்படின்னு சொல்ற இடத்துலயுமே நம்ம வந்து படிச்சே ஆகணும். கண்டிப்பா இதுல இருந்து 1 மார்க் வந்துரும். ஓகேங்களா? தாய், தமிழ் தாய், சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள். ஓகேங்களா? தமிழ் தாய்ன்றது யாரு? சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? பழுத்த நரையின் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். ஓகேங்களா? பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். வானத்திற்கு வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். என்ன சொல்றாங்க? வானத்துல இருந்து வயித்துல வரைக்கும் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து இடைப்பட்டவள் தான் என்னது? கவிதையா இருக்கும் வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாகுவாள். ஓகேங்களா? உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். நம்ம வந்து அதை புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா, கல் கூட எப்படி இருக்குமா? நம்ம வந்து சாப்பிடுற கற்கண்டு போல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மனசை வந்து குளிர்விப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்பு தற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். சோ இந்த மாதிரி இவ்வளோ சிறப்புகள் அவ கொண்டிருக்கா தாய்மொழி, தமிழ் மொழி. இதை வந்து நம்ம வந்து பெருமை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அழகான செந்தமிழ். இந்த இதுவும் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க, எந்த சொல்ல அதாவது எந்த ஒரு செய்யுள் பகுதியில இருந்து நம்மளுக்கு இந்த வந்திருக்கு அப்படின்றதையும் கேட்பாங்க. ஓகேங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடுமையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. ஓகேங்களா? இங்க பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ன சொல்றாங்க? மொழியை வந்து அன்னை அப்படின்ற உருவகம் வச்சு போட்டு இருக்காங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. செந்தமிழ் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறு நறுங்கனியே. ஓகேங்களா? முன்னைக்கும் முன்னை அப்படின்னா முன் தோன்றி வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு? நம்ம வந்து ஒரு நறுங்கனியா வந்து தாய்மொழி தமிழ் மொழி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டுடையில். ஓகேங்களா? கன்னிக்குமரினா கன்னியாகுமரி வந்து அவங்க சொல்றாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசார்ந்த மண்ணுலக பேரரசே. மண்ணை அதாவது இந்த மண்ணை ஆண்ட, இந்த உலகை ஆண்ட அப்படி சொல்லிட்டு இந்த மண்ணை அரசிருந்து மண்ணுலக பேரரசே. அது எப்படி சொல்றாங்க பாருங்க. இங்கேயும் ஒரு உவமைப்பட்டிருக்காங்க. மண்ணுலக. நம்ம வந்து விண்ணுலகம் மண்ணுலகம் நிறைய அந்த 2 இருக்கு இல்லைங்களா? சோ அதனால இந்த மண்ணை ஆட்கொண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அழகார்ந்த செந்தமிழே அப்படின்றது. ஓகேங்களா? அழகார்ந்த செந்தமிழை அதுதான் குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்க? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. செந்தமிழ் அப்படின்றது என்னன்னா பண்புத்தொகை. ஓகேங்களா? பண்புத்தொகை தெரியும் இல்லைங்களா? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதெல்லாம் மையில வருதோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பண்புத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. என்னது? முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த சாரி முகிழ்ந்த கரெக்ட். முகிழ்ந்த நறுங்கனியே. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? முன்னாடிக்கெல்லாம் முன்னாடி எந்த தோன்றுச்சோ அதுக்கு முன்னாடியே தோன்றிய தமிழ் மொழி நீதான் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்க நறுங்கனியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கன்னிக்குமர கடல் கொண்ட நாட்டிடுயில். ஓகேங்களா? கன்னிக்குமரி அது கன்னியாகுமரின்ற இது வந்து கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடியில். நடுவுல வந்து என்ன பண்ற அந்த நாட்டுல நீ மன்னி அரசா இருந்த மண்ணுலக பேரரசே. மன்னர் வந்து இருந்த போதிலும் நீ வந்து இந்த மண்ணுலகத்தை ஆண்ட பேரரசியா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதோட செகண்ட் பார்ட் வந்து தென்னன் மகளே. ஓகேங்களா? தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னும் பாப்பத்தே என் தொகையே நற்கணுக்கே மண்ணுஞ்சிலம்பே மணி மணி மணிமே மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா தென்னன் மகளே என்ன சொல்றாங்க? தென்னாட்டு ஓகேங்களா? தென்னாட்டு மகளே திருக்குறளின் மாண்புகழை. திருக்குறள் நம்ம ஒரு மொழிக்கு வந்து நிறைய
இலக்கியங்கள் வந்து படைச்சிருக்காங்க கரெக்ட்டா. திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி. ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்க போதிலும், அவங்க என்ன சொல்றாங்க, "மான் புகழே நீதனமா எனக்கு வந்து இந்த குறள் வந்து இந்த திருக்குறள்ன்ற ஒரு நூல் வந்து அந்த அளவுக்கு இந்த வேர்ல்டுக்கே ஏன்னா ஜியு போப்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற திருக்குறளின் மான் புகழை இன்னும் பாப்பத்தே" என்ன சொல்றாங்க? "இன்னும் பாப்பத்தே" பரி பதிப்பாடல் ஓகேங்களா? பரிப்பாடல் எண் தொகைனா 8 தொகை ஓகேங்களா? எண் தொகைனா என்னது? 8 தொகை. 8 தொகையே ஆ நற்கணக்கேனா நற்றிணை ஓகேங்களா? மண்ணுஞ் சிலம்பே என்ன சொல்றாங்க? மண்ணுஞ் சிலம்பே அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவமே மணிமேகலை முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்றாங்க. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. எந்த நிலைக்கு போனாலுமே நாங்க உன்னை நினைவில் வைத்துக் கொண்டு முடி முடிவில்லாத அளவுக்கு வாழ்த்திக் கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? தென்னன் மகளே அதாவது தென்னன் மகளே, தென்னாற்று இருக்க மகளே, திருக்குறளோட மாண்புகள், இன்னும் பாப்பத்தே பதிப்பாடல், எண் தொகைனா 8 தொகை நூல்கள், நற்கணக்கே நற்றிணை, மன்னூன் சிலமே சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படி சொல்லிட்டு இத்தனை குறள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? திருக்குறள் சொல்லியிருக்காங்க, பரிப்பாடல் சொல்லியிருக்காங்க, 8 தொகை நூல்கள் சொல்லியிருக்காங்க, நற்றிணை சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை இவ்ளோ நூல் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன எண் தொகைனா என்ன? 8 தொகை நூல்கள். நற்கணக்கே நற்றிணை. மன்னன் சிலம்பே அது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும். பிகாஸ் சிலப்பதிகாரம்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு வரும். என்னன்னா மண்ணுள் சிலம்பே. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா நம்ம பார்த்துக்கணும். அழகார்ந்த செந்தமிழே என்ற ஒரு பகுதியில இந்த பாடல் வந்திருக்கு. அன்னை மொழி. அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நற்கணக்கே கன்னி குமரி கொண்ட கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படி சொல்லியிருக்காங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழை இன்னும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுன் சிலம்பே மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே. செப்பரிய நின் பெருமை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பாடி புகழ்ந்துட்டாங்க. இப்படி எப்படிலாம் இருக்கு, என்னென்னலாம் நூல்கள் கொண்டு இருக்கு உன்னோட மொழியில அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து தெரிஞ்சு உன்னோட அதாவது உங்களோட பெருமை எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லப் போறாங்க இப்ப. கரெக்ட்டுங்களா? செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை. என் தமிழ்னா எவ்வாறு எடுத்ததே உறைவிற்கும் முந்தைய தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேளார் புகழுரையும். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? செந்தமிழே செழுமை மிக்க தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை. உன்னோட அதாவது உன்னுடைய பெருமையை வந்து நாங்க எப்படி நினைவில் கொள்றோம் அப்படின்னா, என் தமிழ்னா எங்களோட தமிழ் அதாவது நான் என்ற சென்ஸ் என்ன சொல்லுவாங்க? டங் கரெக்ட்டுங்களா? அந்த என் தமிழ் தமிழ் வந்து எங்களோட நாக்குல எப்படி இருக்குன்னா, எடுத்தே உரை வைக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நாங்க வந்து அத சொல்லப் போறோம் அப்படின்னா, முந்தைய தனி புகழும் ஓகே முந்தை தனி புகழும் முன்னெல்லாம் வந்து எவ்வளோ நூல்ஸ்ல வந்து அதாவது எவ்வளோ வந்து ஒர்க்ஸ்ல வந்து அந்த இத பத்தின ஒரு புகழ் வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, முகிழ்ந்த இலக்கியமும். எப்படி இருக்கா இலக்கியம்? புகழ்ந்த இலக்கியமும், விந்தை நடுநிலைப்பும் வேறோர் புகழ் உரையும். ஸோ இந்த மாதிரி நாங்க வந்து இத வந்து இலக்கியங்கள்ல வந்து போற்றல அப்படின்னா, வேற யார் வந்து நம்ம இந்த புகழ வந்து சொல்லப் போறாங்க? உங்களோட அதாவது நெடுநிலைமை ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணிவேரா இந்த தமிழுக்கு நூல்கள்லாம் இருந்திருக்கு முந்தைய பண்டைய நாட்கள்ல அப்படி சொல்லிட்டு நாங்க சொல்லல அப்படின்னா வேற யார் சொல்லப் போறா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து உந்தி உந்தி உணர்வெப்ப ஓகேங்களா? உந்தி உணர்வெப்ப உள் கனல் மூல ஓகேங்களா? உள்கனல் மூல உந்தி உணர்வெப்ப உள்ள கனல் மூல செந்நா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்றுன்றோம் யாண்டும் முகிழ்ங்க தனித்தமிழே. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? உந்தி உணர்வெப்ப உள்ள கனல் மூல ஓகேங்களா? இப்போ ஒரு சம்மர் டேஸ் நல்லா வந்து பண்ணிக்கோங்க. சம்மர் டேஸ்ல என்ன பண்ணும்? அந்த வந்து பூக்கள்லாம் ரொம்ப வந்து பிரகாசமா இருந்துட்டு இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு சூரியகாந்தி பூ எடுத்துக்கோங்களேன். உந்தி உணர்வெப்ப அந்த ஒரு சூட்டுனால உள்ள அந்த கனல் அந்த கனல்னா என்ன சொல்லுவோம்? காற்று சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அந்த காற்றுல ஒரு
செந்தாமரை ஓகேங்களா? செந்தாமரை அதாவது அந்த பூ எப்படி வந்து அதாவது செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்த வந்து செந்தாமரை பூல இருக்க தேனை வந்து ஒரு வண்டோ, இல்ல வந்து ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து நம்மளுக்கு வந்து குடிச்சு சிறகார்ந்த அது வந்து சிகரடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது "அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி" அந்தும்பினா அந்த தும்பிய விரிச்சுக்கிட்டு ஒரு ரிங்காரம் அடிச்சு பாடும் பார்த்தீங்களா? ஒரு மாரி சுத்தி, சுத்தி, சுத்தி அந்த மயக்கத்துல. ஸோ "அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி" அது எப்படி அந்த அந்த ஒரு மயக்கத்துல, சந்தோஷத்துல பாடி ஆடுதோ, அதுபோல நாங்க உங்களோட பாட்டெல்லாம் இலக்கணங்கள்லாம் படிச்சுட்டு, யாம் பாடி முன்றுன்றோம் முந்துற்றோம் ஓகேங்களா? யாண்டும் முழங்க தனித்தமிழே. என்ன பண்ணுவோம்? ம் முந்தைக்கு வந்த முந்தைய அ தமிழ் மொழி இல்லைங்களா? அதோட இலக்கணம் இல்லையா? அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம்? முழங்க தனித்தமிழே அப்டி சொல்லிட்டு நாங்க முழங்குவோம் அப்டி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 இது இருக்கு. என்னென்ன? "அழகார்ந்த செந்தமிழே செம்பரிய நின் பெருமை." ஸோ 2 பாடல் இருக்கு. "அழகார்ந்த செந்தமிழே" என்ற ஒரு பகுதியில இந்த அன்னை மொழிய வந்திருக்கு. "செப்பெருமை நின் பெருமையில" அந்த செந்தமிழ் வந்து எந்த அளவுக்கு போற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சரிங்களா? பாடலின் பொருள் பாருங்க. "அன்னை மொழியே! அழகு நிறைந்த செந்தமிழே! பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நற்கனியே! கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலகப் பேரரசே! பாண்டிய மன்னனின் மகளே! திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே! இனிய பத்துப்பாட்டே" ஸோ பாருங்க 10 பாட்டு, ஆ 8 தொகை, 17 கீழ்க்கணக்கு, அப்புறம் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை அண்ட் இந்த நூல்ஸ்லாம் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல லைன்ஸ்ல அத சொல்றாங்க. ஸோ அன்னைமொழியே இது வந்து எந்த அளவுக்கு நீங்க பழமைக்கும் பழமையா இருக்கீங்க அப்டின்னா, கடல் குமரி கண்டத்துல வந்து நீங்க எந்த அளவுக்கு நிலைத்த அந்த வந்து மண்ணுலக பேரரசி அப்டி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆண்டு இருக்கீங்க அப்டி சொல்லிட்டு திருக்குறள் வந்து அ மேன்மையாக அ பெருமைக்குரியவளே! திருக்குறள தான் வந்து இந்த தமிழுக்கே பெருமைன்ற மாரி வைத்திருக்காங்க. 10 பாட்டு, 8 தொகை, 17 கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து உங்கள வந்து என்ன பண்ணுமாம்? தலை வணங்கி வாழ்த்துகிறோம் அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்க, செழுமை மிக்க அடுத்த ஒரு பாடலோடது. "செழுமை மிக்க தமிழே! எமக்குழியே! அ சொல்தற்கரிய நின் பெருமைதனை எம் தமிழ் நாக்கு எப்படித்தான் விரைவிக்குமோ!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எங்களோட நாக்கு எந்த அளவுக்கு இத வந்து போற்றும், எடுத்துரைக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பழம்பெருமையும், தனக்கென சிறப்பையும், இலக்கிய வளமும் கொண்ட தமிழ். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இலக்கியம் இருக்கு. அப்புறம் வந்து எந்த அளவுக்கு தோன்றுச்சு அப்படின்ற வரலாறு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொண்ட தமிழ் ஆ வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும், வேற்று மொழியார் உன்னைப் பற்றி உரைத்த புகழையும் எமக்குள் உன்மேல் பற்றுறவை எழுப்புகின்றன. ஓகேங்களா? நாங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வியந்து இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேற்று மொழிக்காரர்கள் உங்களை வந்து பாடியிருக்காங்க அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. எம்தனை தேடி அ எம் தனித்தமிழே! வண்டானது செந்தாமரை தேனைக் குடித்து சிறகசைந்து பாடும் அதுபோன்ற நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம் அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எப்படி ஒரு வண்டு வந்து ரிங்காரம் அடிச்சு சந்தோஷமா ஆடி பாடி இருக்கோ, அந்த அளவுக்கு நாங்களும் என்ன பண்ணுவோம், உங்களோட சிறப்பை வந்து பெருமைப்படுத்தி கொண்டே இருப்போம் அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வந்து நூல்வெளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து இதுல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. என்ன சொல்றாங்க, நம்ம இது பாடலை எழுதுனது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரன் கரெக்ட்டுங்களா? அவரு வந்து எந்த நூல்ல வந்து எடுத்திருக்காங்க? கனிச்சாறு அப்படின்றதுல தொகுதி 1 அந்த தொகுதி 1ல இருந்து கனிச்சாறு நூல்கள்ல இருந்து இந்த தொகுப்பு நம்மளுக்கு 2 தலைப்புல இருவேறு தலைப்புகள்ல நம்மளுக்கு பாடல்களா குடுத்திருக்காங்க. என்னது ஒண்ணு, தாய் தமிழ் தாய் வாழ்த்து, "முந்துற்றோம் யாண்டும்" அப்படின்ற பாடத்துல நம்மளுக்கு வந்து இது குடுத்திருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு. ஓகேங்களா? இந்த இதழ்களால தான் வந்து தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர். ஸோ ஒரு கவிஞருக்குமே ஒரு இதழ்கள் அவங்க வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க. இல்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு இதழ் வந்து வைத்திருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்ன பார்த்தோம்னா, பாவலரேறுக்கு தமிழ் மொழி, தமிழ் சிட்டு. இந்த இதுல தான் அவர் வந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த வொர்க் வந்து எழுதி இந்த உலகுக்கு வந்து குடுத்திருக்காரு. ஓகேங்களா? துரை ராமசாமி ராமசாமி மாணிக்கம். ஓகேங்களா? துரை மாணிக்கம் அப்படின்றத இங்க வந்து துரை ஈரா மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரோட இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் உலகில் 100
பாவிய கொத்து, நூற்றா நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளிப் பறவைகள் ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து நூல்கள் வந்து அவர் குடுத்திருக்காரு ஓகேங்களா? உலகியல் 100, பாவிய கொத்து ஆ அண்ட் நூறாசிரியம். ஸோ இந்த 3த்தையும் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? உலகியல் 100 உலகத்துல 100 பாவிய கொத்து இருக்கு. அத வந்து யாரு பாத்துருக்காங்க? நூறாசிரியம் வந்து அத வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு லைன்ஸ் வந்து ஞாபகம் வரும். கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளிப் பறவைகள். ஸோ இந்த 4மே என்ன பாருங்க, கனிச்சாறு எப்படி நம்மளுக்கு தெரியும், இந்த நூல் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கனிச்சாறு எதுல இருக்கு அப்படின்னு என்சுவை என்பதுல இருக்கு. என்சுவை என்பது மகபு வஞ்சில இருக்கு. அது வந்து என்ன பண்றாங்க, பள்ளி பறவைகள் அதாவது ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். பள்ளி பறவைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இவரோட வொர்க்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஓகேங்களா? இவர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நெறையவே கேட்டுருக்காங்க. யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் அ தமிழ் கருவூலமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர பத்தியும் கேட்பாங்க. அதாவது தமிழுக்கு கருவூலமாக இருக்கும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறள் கருவூலமாக இருக்கிறது வந்து யாரு எழுதுனாங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேங்களா? இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. ஓகேங்களா? நெறைய பேரோட நம்ம இப்ப தமிழ்ல படிக்க போற ஆ ஆத்தர்ஸ் வந்து நாட்டுடைமையா ஆக்கப்பட்டு இருக்கு. சரிங்களா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இதையும் வந்து நம்ம படிக்கணும். கற்பாவை கற்றபின் அப்படி சொல்லிட்டு பிகாஸ் இதுல இருந்தும் கண்டிப்பா கேட்பாங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பரி ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் இயல்பும் கலியோடு, அகம்புறமென்று இத்திறந்த எட்டுத் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நற்றிணை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு எதுவும் சொல்லல. குறுந்துணைக்கு, ஐங்குறுநூறுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? நல்ல அப்படின்ற ஒரு முன்னாடி வந்து ஒண்ணு வச்சிருக்காங்க. அதோட சிறப்ப வந்து கூறுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? இத வந்து வச்சிருக்காங்க. நல்ல குறுந்தொகை, நல்ல ஐங்குறுநூறு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. பதிற்று பத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒத்த அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரிபாடலுக்கு ஓங்கு, ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தார் இயந்தும் கலியோடு அகமென்று இத்திறந்த ஆ 8 தொகை. 8 தொகைக்கு என்ன சொல்றாங்க? கற்றறிந்தார் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு அது குடுக்குது, எந்த நூல் குடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 8 தொகை அப்படின்ற நூல் குடுக்குது. நல்ல குறுந்துணை, நல்ல ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏறும் கலியோடு அப்படின்ற ஒரு லைன வந்து எந்த நூல் வச்சிருக்குன்னா 8 தொகை. ஓகேங்களா? இத வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இங்க பாருங்க. "சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்." அப்படின்றது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கச்சிதானந்தம் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுவும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு கோட் வந்து இன்னொருத்தரது வரும். அதையும் வந்து போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. "சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு. இந்த கூற்ற வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து இந்த யூனிட்ல இருக்க இன்னொரு வந்து பாடல் பார்க்கலாம். ஓகேங்களா?